வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டாரத்தில் தேசிய எண்ணெய் வித்து மற்றும் எண்ணெய் பனை குழும திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை உற்பத்தி செய்யும் சாகுபடியாளர் கே சங்கர்ராஜ் ஆவார். இவர் இம்மாவட்ட போடிநாயக்கனூர் வட்டார வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலோடும் இத்திட்டத்தின் மானியத்தோடும் எண்ணெய் பனை சாகுபடி மேற்கொண்டு சிறந்த முறையில் பராமரித்தும் மகசூலும் பெற்று வருகிறார். அவரின் செயல்பாடுகளை பற்றி கேட்டபோது, இங்கே தோப்புப்பட்டின்ற கிராமத்தில் எனக்கு ஒரு 3 ஹெக்டரு பாமாயில் போட்டிருக்கேன் சார். நான் 30 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா விவசாயம் பண்ணியிருக்கேன். கரும்பு, கடலை, சூரியகாந்தி எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு அதில் அவ்வளோ பெனிஃபிட்டாக இல்லை. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வந்து என்னை ருச்சி சோயாஸ் கம்பெனிக்காரங்க வந்து இது பண்ணாங்க சார், ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு சரி போடலான்னு போட்டேன் சார். போட்டு நல்லா இருக்குது. அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. உரம் கொடுத்துருக்காங்க சார், சீட்லிங்ஸ் கொடுத்தாங்க, நடவுக்கு இது பண்ணாங்க. அப்பப்போ வந்து பார்த்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு 2 இயர்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சார் வளர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த எலி தொல்லை அந்த 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை சார். இப்போ நல்லா இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபீல்டு விசிட் வந்துடுவாங்க சார். இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் வெளியே இருந்து வந்து என்னோடய இதை ப்ளாட்டை ட்ரையல் ப்ளாட்டாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார். இதை பொறுத்த மட்டும் நல்லா வருது சார். ஒரு கலெக்டர் மீட்டிங்கில் கூட பார்த்தேன், 80 கிலோ பஞ்சு, பெரிய பஞ்சு பார்த்தேன். அவ்வளவு இல்லாட்டியும் சார் எனக்கு என்னோடய கால்குலேஷன் வந்து ஒரு பஞ்சு வந்து 20 கிலோ இருந்தால் மந்த்லி ட்வைஸ் கட்டிங், அப்போ 40 கிலோ, 500 மரம் போட்டிருக்கேன் சார். 20,000 கிலோ. 20,000க்கு இப்போ 6 ரூபா 50 காசு தராங்க சார். 6 ரூபா 50 காசுன்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய்ட்ட நமக்கு வந்துடுது. போடி அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஏடி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார். எல்லா ஐடியாவும் கொடுக்குறாங்க சார். ஏதாவது அந்த 4 ஹவர்ஸ்க்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உரம் கொடுக்குறாங்க, உரம் சப்சிடியில் கொடுக்குறாங்க. இந்த கூன் வண்டுன்னு ஒன்று இருக்குது சார், காண்டாமிருக வண்டு. அதை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வச்சு அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணித்தராங்க. இது கன்று வச்சதுலேருந்து சார் இதோட லைஃப் வந்து 40 இயர்ஸ். நமக்கு இப்போது போக 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 டன்னேஜ் கூடிக்கிட்டே போகும் சார். நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப 2 கிலோ 3 கிலோ எடுத்தேன். அடுத்து 8 கிலோ எடுத்தேன். இப்போ ஸ்டேஜுக்கு இப்போ 4.5 வருஷம் ஆச்சு சார். 15 கிலோ வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பஞ்சு வந்து 15 கிலோ வந்திருக்கு. இன்னும் போக 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 கூடும் சார். சார் இப்போ இது 30க்கு 30 போட்டிருக்கேன் சார். வருஷத்துக்கு 1/2 அடி வளரும்னு சொல்கிறாங்க சார். இப்போ 4.5 வருஷம் ஆச்சு. இதோட டோட்டல் ஹைட்டு வந்து ஒரு 30 ஃபீட் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். 30 to 40 ஃபீட் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன் சார். சார் இந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தண்ணி தேவைப்படுது சார். நான் இப்போ எல்லாமே இந்த 3 ஹெக்டருக்குமே ட்ரிப்பு போட்டிருக்கேன். இந்த கேப்பு அதிகமாக இருக்கிறதுனால வேளாண்மை துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, பாசிப்பயிறு, உளுந்து எல்லாம் போடலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவுண்ட்ரி கம்ப்ளீட்டாக துவரை பைநாற்று போட்டு அது போடுறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானமும் கிடைக்குது, களைகளும் கம்மியாகுது சார். ஆள் செலவும் கம்மி எனக்கு. இது வரைக்கும் நான் இப்போ எனக்கு 4.5 வருஷம் ஆச்சு. 12 டன் எடுத்துருக்கேன் சார். மந்த்லி ட்வைஸ் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அங்கேருந்து நமக்கு எடுத்துடுவாங்க. கேஷ் உடனே கொடுத்துருவாங்க சார். மாதத்துக்கு 25,000 ரூபா செலவுன்னு வச்சுக்கிட்டாலுமே, தண்ணிக்கிட்டுக்காரன் உரம் எல்லா செலவுன்னு வச்சுட்டாலுமே மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வீட்டுக்கு கொண்டு போகிறான் சார்.
இது வரைக்கும் அப்படி கொண்டு போனதில்லை. இதில் கொண்டு போகலான்ற ஒரு ஹோப் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் டன்னேஜ் கூட வர்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்கம் இருக்கும். மேலும் விவரம் பெற கே. சங்கர்ராஜ் அவர்களை 09944084546 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையம் இம்மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர்களுக்கான கால நிலைக்கேற்ற ஆலோசனையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான தோட்டக்கலை பட்டய படிப்பினையும் தருகிறது. இம்மாணவர்களுக்கான பயிற்சி குறித்து அவர்களே கூறுகின்றனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் தோட்டக்கலை பட்டய கல்வியை பயின்று வரும் மாணவ மாணவியரிடம் அவர்கள் என்ன படிக்கின்றார்கள், படிக்கின்ற பாடத்திட்டங்களில் என்னென்ன செயல்பாடு இருக்கின்றன, என்னென்ன மேற்கொள்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய பேட்டியை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜேஷ் சார், ஆர்வி ராஜேஷ். தோட்டக்கலை படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? நான் மலரியல் பயிர்களை பற்றி படிச்சுட்ருக்கேன். மலர்களில் பயிர் உற்பத்தி படிக்கிறீங்க அப்படித்தானே? சரி சரி. இந்த மலர்களில் பயிர் உற்பத்தி பற்றி படிக்கிறீங்க, என்ன மலர்களை பற்றி படிக்கிறீங்க? ரோஜா மற்றும் அரளி, சிவப்பு அரளி. ரோஜாங்கும்போது வாசனை பொருட்கள் மிக முக்கியமான ஒன்று இல்லையா? அதை பற்றி படிக்கிறீங்க. சரி, அந்த ரோஜா மலர்கள்லேயே என்ன வகைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? நாங்கள் உதிரி ரோஜாவில் ஆந்திரா சிவப்பு ரோஜாவும் பன்னீர் ரோஜாவும் யூஸ் பண்ணுறோம். சரி, அது சாகுபடி பண்ணியிருக்கோம். சரி, இதெல்லாம் உங்களுடைய நீங்கள் இந்த பிளாட் எல்லாமே நீங்கள் தயாரிப்பு பண்ணுறது இல்லையா? இது எப்படி இந்த ஃபீல்டை ரெடி பண்ணீங்க? நாங்கள் முதல்ல அந்த ஃபீல்டை நல்லா சுத்தம் செய்துட்டு 3 நேரம் நல்லா 3 தடவை உழுதுட்டு, டிராக்டர் வச்சு உழுதுட்டு, சரி, அடுத்தது ஒவ்வொரு ஒவ்வொரு வகைகளுக்கும் தேவையான இடைவெளியை கொடுத்து, அதாவது என்னென்னா ரோஜாய் சிவப்பு ரோஜாய் எட்வர்ட் ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜாவுக்கும் செடிக்கு செடி 1 மீட்டரும் வரிசைக்கு 1 மீட்டரும் கொடுத்தோம். சிவப்பு அரளிக்கு செடிக்கு செடி 1 மீட்டரும் வரிசைக்கு 2 மீட்டரும் கொடுத்தோம். அதில் அதுக்கு தேவையான அளவில், அதாவது 40 சென்டிமீட்டரு அளவு குழி, அதாவது அகலம் ஆழம் உள்ள குழி எடுத்து 1 வாரம் ஆற விட்டோம். அது எதுக்காகனா நம்ம பூச்சி முட்டைகள், அதில் உள்ள கூண்டு புழுக்கள், நூற்புழுக்கள் எல்லாம் வெயிலில் அழிந்து போகும். அதுக்கு பிறகு நாங்கள் 10 கிலோ தொழு உரத்தை அந்த மேல் மண்ணு கூட கலந்து அந்த குழியில் நிரப்பி, அந்த நம்ம வேர்விட்ட ரோஜா செடிகளை அந்த பாலித்தீன் பையை நீக்கிட்டு, அதை மையத்தில் குழியின் அந்த வேரில் இருக்க மண் சிதறி போகாமல் இருக்க அந்த மாதிரி வச்சு நம்ம குழியின் மத்தியில் நாங்கள் நடவு பண்ணோம். சரி, நடவு பண்ணீங்க. இப்போ நடவு பண்ணி முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த ஃபீல்டை ஒதுக்குனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எப்படின்னா, ஒரு ஆந்திரா சிவப்பு ரோஜாவில் ஒரு வீதம் ஒரு மாணவருக்கு 4, பன்னீர் ரோஜா 4, நம்ம சிவப்பு அரளி ஆளுக்கு வீதம் 3 எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. சரி, நட்ட பிறகு என்னென்ன உர நிர்வாகங்கள் அப்படிங்கிற பற்றி என்ன பண்ணீங்க? நட்ட பிறகு இதை உரம் கொடுக்கல. நாங்கள் நட்ட உடனே நாங்கள் நீர்ப்பாசனம் கொடுத்தோம், உயிர் தண்ணீர். ஆமாம். அடுத்தது 3ஆவது நாள் 2வது உயிர் தண்ணீர். சரி, அடுத்தது நம்ம மழையின் அளவை பொறுத்து அடுத்து நாங்கள் நீர்ப்பாசனம் பண்ணோம். சரி, அப்புறம் நட்டாச்சு, செடி வளர்ந்துருச்சு. அப்புறம் இதில் பூச்சி பற்றி அதை பற்றி ஏதாவது அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இது வரைக்கும் நாங்கள் நட்ட பிறகு எந்த ஒரு பூச்சி நோய் தாக்குதலாம் இல்லை. அந்த பூச்சி நோய் தாக்குதல் இருந்தாலும் வேப்பெண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். சரி, இது பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த என்னென்னா,
நான் கேட்கக்கூடியது என்னென்னா அதாவது வளர்ச்சி நிலைகள் வருது இல்லையா, நட்ட உடனே ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும். அந்த ஸ்டேஜை நீங்கள் கணக்கிடுறதுக்காக என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இதை ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து 10 நாளுக்கு ஒரு முறை வந்து நாங்கள் அப்சர்வேஷன், அதாவது ரெக்கார்டு மாதிரி அப்சர்வேஷன் பண்ணி அது செடியோட உயரம், அதோட செடியில் எத்தனை இலைகள் இருக்குது, எத்தனை பக்க கிளைகள் இருக்குது, எத்தனை அந்த பூ மொட்டுகள் எல்லாம் நாங்கள் அளவெடுத்து நாங்கள் எங்கள் மேடத்துக்கிட்ட வந்து நாங்கள் சைன் வாங்கிடுவோம். ஆமாம். சரி, இதனால் என்ன பயன்? இதனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் சுயமாக செய்யறதுனால சிறந்த ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் கிளியராகவே தெரிஞ்சுக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சுக்கிறதுனால சிறந்த ஒரு அனுபவமாகவும் இருக்குது. நாங்கள் கிளாஸில் நாங்கள் கருத்தியலாக படிக்கிறத விடவும் இங்கே செய்முறையாக செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அதில் பயிர் நடவு முறையிலேருந்து இடைவெளி, உர அளவு, அறுவடை எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நாங்கள் படித்து முடித்த பிறகு நாங்கள் எந்த ஒரு விவசாயிக்கும் எந்த தொழில்நுட்பத்தையும் இருந்தாலும் ஈஸியாக எளிதாட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, இப்போது ஒவ்வொரு விதமான ரோஜாக்கள் ஒரு உதிரிப்புக்களுக்காக பயன்படுத்துகிறீங்க இல்லையா? இது சந்தை நிலவரங்களை பற்றியெல்லாம் இப்போ வந்து நமக்கு தோவாடையில் சந்தையிடலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதே போல் இது இப்போ முடிஞ்ச பிறகு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. இது நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம வாசனை இந்த பெர்ஃப்யூம், அதாவது பன்னீர், பெர்ஃப்யூம்னா அந்த சென்ட்டுகள் எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆரம், மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ஒரு அழகாக ஒரு இயற்கையாக அமைந்த இந்த பேச்சுப்பாறையில் இந்த கல்லூரியில் படிக்கிறீங்க. இந்த படிச்சுட்டு இது மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து செய்முறையில் கூடிய ஒரு பயிற்சி நடக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனாக இருக்குது. ரொம்ப இது வந்து பண்ணுற முடிக்கிறனால நீங்கள் அது ஃப்யூச்சராக இந்த விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது ஒரு நாங்கள் விவசாயிகள் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க உள்ளதை நாங்கள் ரொம்பவே தெளிவாகிட்டே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இது ஒரு சிறந்த ஒரு அங்கக மாட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை கெமிக்கல் யூஸ் பண்ணல. முக்கியமானதான். சரி, கண்டிப்பாக ரசாயனத்தை விடையும் இயற்கையான பயன்படுத்துறது மிகவும் நல்லது. மேலும் விவரம் பெற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், பேச்சிப்பாறை 046512811191 மற்றும் 281192 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.